Hi friends, welcome to Priya Special. இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஓரியோ பஜ்ஜி. அஹமதாபாத்தில் இது ஒரு ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட். ஓரியோ பக்கோடா. இது செய்கிறதுக்கு நான் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிப்போம். ரொம்ப லூஸாக வேணாம், ரொம்ப திக்காக வேணாம், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அஹமதாபாத் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இது ஒரு ஃபேமஸான ஒன்றா இருக்கான். இப்போ இது ஒரு காரமான சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மாவு ரெடி, உள்ள ஓரியோ பிஸ்கெட்ஸ்க்கெல்லாம் டிப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த ஓரியோ பிஸ்கெட்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கிட்டுலாம். சேர்த்து 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் போட்டு எடுத்துப்போம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பீசஸும் போடலாம். நான் வீடியோக்காக சிங்கிள் பீஸ் போட்டு காமிச்சேன். நம்மளோட ஓரியோ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். சாப்பிட சுட சுட இந்த மழை சீசனில் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். மாவில் நிறைய சுகர் ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஓரியோவோட ஸ்வீட்னஸ்ஸே அதை பேலன்ஸ் பண்ணிடும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளோட ஓரியோ பஜ்ஜிலாம் ரெடி ஆயிடுச்சு. மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஒரு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ உள்ள க்ரீமியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.